மீண்டும் நடிக்க வருகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? ஆர்வம் காட்டும் இயக்குனர்கள். தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தயாரிப்பாளராவும் நடிகராவும் இருந்தாரு. அரசியலுக்கு வந்த பின்னாடியும் இவரு ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தொடர்ந்து பட தயாரிப்புகள்ல ஈடுபட்டு வந்தது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு பலரும் கருதியிருந்த நிலையில அவங்க தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸ்டாலின் தோல்வி அடைஞ்ச சூழல்ல சேப்பாக்கம் தொகுதியில வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா பதவியேற்றிருக்காரு. எதிர்க்கட்சியா திமுக இப்போ பொறுப்பு வகிக்கக்கூடிய சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் மறுபடியும் நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல கடைசியா இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல மாமன்னன் அப்படிங்கிற படம் வெளியாகி இருந்தது. ஆதவன் படத்துல ஒரு சின்ன தோற்றத்துல அறிமுகமான உதயநிதி ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு. காமெடி படங்கள் மூலமா மக்கள் மத்தியில போய் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா இந்த மாதிரியான நகைச்சுவை படங்கள்ல நடிச்சாரு. நடிகரா மக்கள் மத்தியில நல்லா போய் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் மனிதன் படத்துக்கு பின்னாடி நல்ல கதைக்களம் கொண்ட படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிருப்பாரு. சைக்கோ, நெஞ்சுக்கு நீதி மாதிரியான படங்கள் அவருக்கு பாராட்டுக்களை பெற்றுக் கொடுத்தது. இப்போ எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அங்கம் வகிச்சாலும் அவரை மறுபடியும் நடிக்க வைக்க சில இயக்குனர்கள் விரும்புறதா சொல்லப்படுது. மக்கள் மத்தியில அவங்க கட்சி செல்வாக்க மறுபடியும் வலுப்படுத்துறதுக்காகவும் அவர் திரைப்படங்கள்ல மறுபடியும் நடிக்கணும் அப்படின்னும் கட்சியோட நிர்வாகிகள் சில பேர் விரும்புறாங்க. இப்போ மு.க. ஸ்டாலினும் தோல்வி அடைஞ்சிருக்கிறதால கட்சியில கூடுதல் பொறுப்புகளை அவர் கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி பொறுப்பு வகிச்சா அவரு நடிச்சா அதுக்கு கண்டனம் குவியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. கட்சியோட எதிர்கால தலைவரா பல்வேறு பொறுப்புகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறதால அவரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் அதை ஏத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் மறுபடியும் நடிக்க வந்தா தமிழ் திரையுலகத்தோட முன்னணி இயக்குனர் யாராவது அந்த படத்தை இயக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.